ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். நமக்கு ஒரு பேபி ஷவர் பிளேட் டெக்கரேஷன் ஆர்டர் வந்திருக்குங்க. அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அது ஃபுல்லாக எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறது உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே காட்டியிருப்பேன். இந்த போர்டு நம்ம வாங்கி அதை கிரீன் கலர் கிளாத் வச்சு ஸ்டிக் பண்ணி வச்சுட்டோம். இப்போ சைடில் நான் லேஸ், ஸ்டோன் லேஸ் ஸ்டிக் பண்ணிட்டு மேலே இந்த மாதிரி 4 பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் ஸ்டிக் பண்ணி இந்த டால்ஸ் இப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த பொம்மைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கன்சீவாக இருக்கிற மாதிரியும், பக்கத்தில் ஹஸ்பண்ட் இருக்கிற மாதிரியும், பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா இருக்கிற மாதிரியும் இருக்குங்க. ஸோ இது ஒரு வளைகாப்புக்கான தீம் செட்டப் டெக்கரேஷன். இது அவங்க இந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு குட்டி பாப்பா தொட்டிலில் தூங்குற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு குட்டி பாப்பா எப்படா தொட்டிலில் தூங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் இந்த மாதிரி ஒரு ரிங் எடுத்துட்டேங்க. ஒரு வுட்டன் ரிங் ஒன்று எடுத்து அந்த ரிங்குக்கு நான் ஃபுல்லாக லேஸ் ஒட்டி இருந்தேன். கோல்டு கலர் லேஸ் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ரெட் கலர் லேஸ் ஒட்டி அதை ஃபோமில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ரிங்கில் தான் நம்ம குட்டி பாப்பாவுக்கு தொட்டில் கட்டி தூங்க வைக்க போகிறோம். இந்த ரிங் அப்படியே வச்சா நிற்காது. அதுக்குனால கீழே நான் கீழே ஒரு ரவுண்டு பேஸ் கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த கார்ட்போர்டு கீழே நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஃபோம் இப்படி ஸ்டிக் பண்ணுவோம். இந்த ரிங் ஃபோமில் வச்சோன்னா தான் நிற்கும். அதனால தான் கீழே நான் ஃபோம் வச்சுருக்கிறேன். ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்குறாங்க. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஹாஃப் சர்க்கிள்க்கு மட்டும் வர மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஒரு 4 பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ இது பிங்க் கலர் ஃப்ளவர்ஸை நம்ம இங்கே ஸ்டிக் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். கண்டிப்பாக ரொம்ப அழகாக வரும். நீங்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கீழே அந்த கார்ட்போர்டுக்கு நான் ஃபோம் ஷீட்டு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி அது கவர் பண்ணிவிட்டு சைடில் லேஸ் ஒட்டி இருக்கிறேங்க. அப்புறமா குட்டி குட்டி ஸ்டோன் பேச்சஸ் ஒட்டி அது ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறமா ரிங்கில் இந்த 4 ஃப்ளவர்ஸ் வச்சாச்சு. தொட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தொட்டில் குட்டியாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துருக்கேங்க. அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் சைடில் ரிப்பன் ஒட்டிட்டு அந்த ரிப்பனுக்கு மேலே நான் இந்த ஸ்டோன் லேஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். தொட்டில் கட்டுறதுக்காக ஒரு ரிப்பன், மறுபடியும் ரெட் கலரில் ரிப்பன் நான் கட்டியிருக்கிறேங்க. அப்போ தான் நம்ம கட்ட முடியும். இந்த தொட்டில் டப்பாவை இதில் கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் எடுத்து இது மேலே ஸ்டிக் பண்ண போகிறாங்க. அப்போ தான் இந்த ஹாஃப் சர்க்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பிங்க் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு பாய் கேர்ள் பேபி ரெண்டுமே சிம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் வீடு பாருங்களேன், அப்படியே செம்ம ஃபுல்லாக குப்பையாக பண்ணி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக தரையில் எந்த பொருள் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. அனுஷ்கா நிதிஷ்காட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், எடுங்க எடுங்க எடுங்கன்னு. எப்போவுமே க்ளீனாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி நானே ஃபுல்லாக குப்பையாக்கி வச்சுருக்கிறேன். பட் ஓகே, இருந்தாலும் நம்மளோட அவுட்புட் நல்லபடியாக வந்துச்சு அப்படின்னா அதுவே ஒரு சந்தோஷம் தாங்க. கண்டிப்பாக இது க்ளீன் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது. டால்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம்ல, அதில் பிளேட் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக ஒரு 5 பிளேட் டைப்பில் இருக்கிற மாதிரி நான் ஒரு ஃபோம் ஷீட் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இது 5 ஸ்கொயர் ஷேப்பில் ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். இது நம்ம அங்கே ஒரு பிளேட்டாக வைக்க போகிறோம். இந்த பியர்ஸ் சோப்பு டப்பா பாருங்களேன். இந்த சோப்பு டப்பா எங்கள் வீட்டு பாத்ரூம்லேருந்து நான் சுட்டேன். ஆக்சுவலாக இந்த சோப்பு டப்பாவில் தான் இன்றைக்கி நம்ம இங்கே தொட்டில் கட்டுறதா இருந்துச்சு. ஆனால் இந்த டப்பா ரொம்ப பெருசாக இருந்தங்காட்டிக்கு அதை தூக்கி போட்டுட்டேன். அது யூஸ் ஆகலை எனக்கு. அதை தூக்கி போட்டு அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் நான் பண்ணிட்டேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா அந்த ரிங் சைஸ்க்கு இந்த சைஸ் கொஞ்சம் நல்லா மேட்சிங்காக இருந்தது. அதனால இதுவே வச்சுட்டேங்க. அடுத்தது நம்ம ஒரே சைஸில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த 5 ஃபோம் ஷீட்டும் சைடில் நான் ஸ்டோன் லேஸ் ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் நம்ம இன்றைக்கி இங்கே பிளேட்ஸ் மாதிரி இப்படி வைக்க போகிறோம், அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும். ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். நான் அதுக்காக தான் எம்சீல் வாங்கினேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு எம்சீல் வாங்கினேன். பட் எனக்கு லாஸ்ட்டில் டைம் இல்லை, அதனால நான் பண்ணலை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ட்ரை ஃப்ரூட்டை வச்சுட்டேன். பாதாம், பிஸ்தா, தேன் மிட்டாய், டேட்ஸ், இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட் வச்சு அது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவங்க கப் கேக்ஸும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஜெயிண்ட் வீலில் வைக்கிறதுக்காக. அதுக்காக நான் கப் கேக்ஸும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. நைட்டு இதெல்லாம் முடியறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கப் கேக்கெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மணி 11 ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்களா, இங்கே ஒரே ஒரு கப் கேக் மட்டும் காணும்.
எப்போவுமே கப் கேக்ஸ் பண்ணால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிவிடுவேங்க, ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா பண்ணிவிடுவேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் அனுஷ்கான்னு பேர் வச்ச 2 கால் பூனை ஒன்று நான் வளர்த்திட்டு இருக்கிறேன். அந்த அனுஷ்கா பூனை குட்டிக்கு வந்து கேக்ஸை விட கப் கேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பப்போ காணாமல் போயிடும். அதனால வந்து ஒழிச்சு நான் வச்சுக்குவேன் அப்பப்போ கப் கேக்ஸ் மட்டும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட நடக்குது. என்ன பண்ணுறது, பூனைக்கு வந்து பிடிக்குது. சரி, ஓகே, நான் வந்து இந்த மாதிரி கப் கேக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஜெயின்ட் வீலில் வைக்கிறோம். அவங்க காலையில் 8 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து 6 மணிங்க. சின்ன லைனரில் கொஞ்சம் கப் கேக்ஸும், அடுத்தது வந்து பெரிய லைனரில், அதாவது இந்த மாதிரி லைனர்ஸ் போட்டு ஒரு 5 கப் கேக் மட்டும் பண்ணியிருந்தேன். இந்த லைனர்ஸ் எதுக்குன்னா, நான் வந்து இந்த ஜெயின்ட் வீலில் வைக்கும்போது நிறையா பேர் பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கப்பில் கொடுத்தாக்கா அது கொஞ்சம் நல்லா டெக்கரேட்டிவாக இருக்கும். அதனால இது வந்து ஜெயின்ட் வீலில் வைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இது மேலே வந்து நம்ம க்ரீம் வைக்கணும். இப்போ அவங்க 8 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே க்ரீம் வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஸோ அடுத்தது பாருங்கள், ஜெயின்ட் வீல் நான் நேற்று உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லைங்களா, இதில் தான் வந்து நம்ம கப் கேக்ஸ் வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அந்த பிளேட்டுக்கு மேலே கிராஸ் வச்சு அந்த கிராஸ்க்கு மேலே வந்து நான் ஜெயின்ட் வீல் வச்சுட்டு பார்க்குறதுக்கு லுக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அப்பப்போ நம்மளும் குட்டி குழந்தைங்களாம் மாறிடுவோங்க. இந்த ஜெயின்ட் வீல் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கும் வந்து சுற்றி சுற்றி பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். எப்போ பார்த்தாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் நம்மளும் அதை சுற்றி சுற்றி பார்த்துட்டே தான் இருக்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. நான் அது ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு தனியாக ஒரு ட்ரே வச்சு அதில் கொஞ்சம் டேட்ஸும் பிஸ்தாவும் போட்டுட்டோம். ஸோ இதுவும் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இந்த வேலை ஃபுல்லாக வந்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் பக்கமே நான் போகலை. ஸோ பிஸ்தாவும் அவர் தான் வாங்கிட்டு வந்தார். அவரே வாங்கிட்டு வந்து எனக்கு நல்லா நீட்டாக அடுக்கி கிளிங் ராப் பண்ணி கொடுத்துட்டாரு என் கையில். நான் வந்து இன்றைக்கி இந்த தொட்டில் பண்ணேங்க. குட்டி பாப்பா பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குட்டி பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ ப்ளூக்கும் மேட்ச் ஆயிடுச்சு. ப்ளூ ஃப்ளவருக்கும் இந்த ப்ளூ பாப்பாக்கும் சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் சூப்பராக ஒரு தொட்டில் கட்டி இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும். நம்மளே யாராவது இந்த மாதிரி தூங்க வச்சா நல்லா தான் இருக்கும். எப்படியோ அழகாக இந்த குட்டி பாப்பாவையும் ரொம்ப க்யூட்டாக அழகாக நான் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த குட்டி பாப்பா. ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரேவும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜெயின்ட் வீல் ட்ரேவும் ரெடி ஆகிடுச்சு. ஜெயின்ட் வீல் கப் கேக்ஸ் முடிஞ்சால் அதனோட வேலையும் முடிஞ்சால் அவங்க வந்ததுக்கப்புறமா நான் கப் கேக் எடுத்து வச்சு கொடுத்துருவேன். இல்லாட்டி க்ரீம் எல்லாம் மெல்ட் ஆகிரும். அதனால் அப்படியே ஜெயின்ட் வீல் அப்படியே வச்சுருக்கேன் கேக்ஸ் வைக்காமல். நெக்ஸ்ட்டு வந்து நான் ரொம்ப ரொம்ப மண்டையை பிச்சுக்கிட்ட ஒரு விஷயம் இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீம் செட்டப் செஞ்சோம் இல்லைங்களா, இந்த கன்சீவாக இருக்கிற லேடி இருக்கிற மாதிரி அந்த ட்ரேக்கு பின்னாடி ஸ்டாண்ட் வைக்கிறது தாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டோம், இந்த டால்ஸ் எல்லாம் இதில் வச்சுட்டோம். ஆனால் பின்னாடி இருக்கிற இந்த போர்டு எப்படி நம்ம நிற்க வைக்கிறது, நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா நிற்கவே மாட்டேங்குது. எப்படி ட்ரை பண்ணி நிற்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வந்து யோசித்தேன். நைட்டு தூங்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் காலையில் 6 மணிக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே இருந்துச்சு. பின்னாடி ஸ்டாண்டு ரெடி பண்ணிட்டேன். ஒரு சாரீ எடுத்து அந்த சாரியோட பாக்ஸ் இருந்துச்சு. அந்த சாரீ பாக்ஸை கட் பண்ணி அது 3ஆக வந்து ஸ்டிக் பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட்டில் பின்னாடி அதை ஒட்டி நிப்பாட்டிட்டேன். ஸோ தூங்கும்போது வந்து ஐடியாங்க. நான் சொன்னேன்ல, இந்த பிளேட்டு வச்சு இந்த பிளேட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிளேட்டில் பாருங்கள் நல்லா அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு நல்லா ஒரு சத்தான ஆகாரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு டேட்ஸு, அப்புறமா முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் வச்சுருக்கிறேன். இனிப்போட தொடங்கணுங்கிறதுக்காக நடுவில் ஒரு தேன் மிட்டாய்ங்க வச்சு நல்லா சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பக்கத்தில் அந்த குட்டி பாப்பாவையும் நிப்பாட்டியாச்சு. அந்த குட்டி பாப்பா தொட்டிலில் போடலான்னு நினச்சா, நான் கொஞ்சம் பெரிய பாப்பாவாக இருந்தங்காட்டிக்கு தொட்டிலில் போடாமல் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுட்டேன். அடுத்தது வந்து இந்த ஒரு போர்டு வாங்கினாங்க. இந்த போர்டில் வந்து பொண்ணோட பேர் எழுதலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு டாப்பர் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் இந்த பிரின்ஸ், மை பிரின்ஸ் அப்படிங்கிற டாப்பரும் கொஞ்சம் அதில் சொருகி விட்டுட்டேன். ஆக்சுவலாக எனக்கு பிரின்சஸ் டாப்பர் கிடைக்கல. அனுஷ்கா கூட கேட்டா, என்னம்மா பிரின்ஸ்ன்னு வச்சுருக்கிற, ஒருவேளை அவங்களுக்கு பிரின்சஸ் பிறந்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு தான் பக்கத்துலேயே ஒரு பிரின்சஸ் நிறுத்தி வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். பட் உண்மை என்னென்னா எனக்கு பிரின்சஸ் டாப்பர் கிடைக்கல. அதனால தான் பிரின்ஸாகவே நான் வச்சுட்டேன். பிரின்ஸ் டாப்பர் மட்டும் வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் ஏதாவது ஐடியாஸ் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.